நியூஸ் தமிழ் கழுகு. கூட்டணி இருக்கா கட்சி இருக்கானே தெரியல. ஆனா சீட் கேட்டு அடம் பிடிக்கிறாரா ஓபிஎஸ் தம்பி. கவர்னர் ஆகிற ஆசையெல்லாம் இருக்கு போல. வர்ற எம்பி தேர்தலில் சீட்டு கொடுக்கலன்னா பாஜகவில் சேர்ந்து கவர்னர் ஆயிடுவேன் அப்படின்னு அண்ணன் ஓபிஎஸ் மிரட்டி இருக்கிறாரு அவரோட தம்பி சண்முக சுந்தரம். அரசியல்ல தொடர் பின்னடைவை சந்திச்ச ஓபிஎஸ் மறுபடியும் லைம் லைட்டுக்கு வர்ற நிலையில தம்பி மூலமா ஓபிஎஸ்க்கு புது தலைவலி ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸோட 2 மகன்களும் வெளியில தெரியாம அரசியல் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில அரசியல் வாடையே இல்லாம இருந்த தம்பியால புது பிரச்சனை கிளம்பி இருக்கு. எம்பி சீட்டு கேட்டு ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. தன்னோட பெயரை சிபாரிசு செய்யணும்னு சில முக்கியஸ்தர்களுக்கு பரிசு கொடுக்க தயாராகி இருக்கிறாராம். இந்த விஷயம் ஓபிஎஸ் காதுக்கு வர கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாரு. தம்பி சண்முக சுந்தரத்துக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு ஓபிஎஸ் கேட்க, எம்பி தேர்தலில் சீட் இல்லைன்னா பாஜகவில் சேர்ந்து கவர்னர் ஆயிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு சண்முக சுந்தரம். நாடாளுமன்ற தேர்தலையும் தம்பி விஷயத்திலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி இருக்கிறாராம் ஓபிஎஸ். இதெல்லாம் இப்படி இருக்க புதுசா ஒரு விஷயம் பேசு பொருளாயிருக்கு. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவோட மகன் அருணை பெரம்பலூர் தொகுதியில வேட்பாளரை நிறுத்த மும்முரமான பணியில ஈடுபட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட தொகுதியை முடிவு செஞ்சு தலைமை கிட்டையும் சொன்னதுனால தேர்தலில் ஜெயிக்கணும்னு எடமலைப்பட்டி புதூர் பக்கத்தில் இருக்கிற இரட்டைமலை ஒண்டி கருப்புசாமி கோயிலுக்கு 11 கெடா ஆடுகளை வெட்டி பூஜை நடத்தி இருக்கிறாங்க நேரு தரப்பினர். கடந்த 14ஆம் தேதி காலையில 10 மணிக்கு கருப்புசாமி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கிறாரு அமைச்சர் KN நேரு. அதுக்கப்புறமா 1 மணி நேரத்துல அங்க வந்த அமைச்சர் நேருவோட மகன் அருண் பூஜை பண்ணி 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சு தானும் சாப்பிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி திருச்சி கோவை நெடுஞ்சாலையில கம்பரசம்பேட்டை பக்கத்துல காளி கோயிலுக்கு கிழக்கு பகுதியில 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்களா மாடல் வீடு ஒன்னையும் கட்டிட்டு வராராம். அதுக்காகவும் தன்னோட தேர்தல் வெற்றிக்காகவும் தான் நேரு மகன் அருண் கெடா வெட்டி பூஜை செஞ்சுதா சொல்றாங்க. மணப்பாறை சட்டமன்ற தொகுதியோட கூட்டணி கட்சி எம்எல்ஏவால திமுகவுக்கு கெட்ட பெயரா. திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியான மணப்பாறையில மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அப்துல் சமத் உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு. கல்பாக்கத்தை சேர்ந்த இவரு தன்னை ஜெயிக்க வச்சா மணப்பாறையில வீடு எடுத்து தங்கி பணி செய்வேன்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா மாசத்துல 4 நாள் கூட தொகுதியில பார்க்க முடியறது இல்லையா. உதவியாளரையும் அடிக்கடி அலுவலகத்துல பார்க்க முடியறது இல்லையா. இன்னும் சொல்ல போனா உதவியாளர் மனுவை பெரிய அளவுல கூட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல வாங்குறது இல்லையா. கட்சிக்காரர்களுக்கும் மக்களுக்கும் எதுவுமே செய்யறது இல்லையா. ஆனா கமிஷன் மட்டும் டைமுக்கு போயிடுதான். மணப்பாறைக்கு பக்கத்துல இருக்கிற தொகுதிக்காரரா இருந்தாலாவது அடிக்கடி சந்திச்சு பிரச்சனைய சொல்லலாம். ஆனா இவரோ கல்பாக்கத்துக்காரரு. அடிக்கடி போய் கல்பாக்கத்துல உட்காந்துக்கிட்டு தொகுதி பக்கமே வர்றதில்லைன்னு புலம்புறாங்க உடன்பிறப்புகளும் பொதுமக்களும். இப்ப எம்எல்ஏவை காணோம்னு போஸ்டர் ஒட்டலாங்கிற அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கான். அடுத்த முறை இவரை எம்எல்ஏ சீட்ல நிக்க வச்சா ஓட்டு கிடையாது, இப்ப வர்ற நாடாளுமன்ற தேர்தலையே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எம்எல்ஏ அப்துல் சமத்னால சிக்கல் உருவாயிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.